ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை படுபாதாளத்தில் தள்ளிவிட்டு பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. வசுந்தரா ராஜே சிந்தியா முதல்வராகிறார். மொத்தம் 200 தொகுதிகளை கொண்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு வேட்பாளர் இறந்துவிட்ட காரணத்தால் 199 தொகுதிகளுக்கு மட்டுமே டிசம்பர் 1ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடந்தது. ஞாயிறன்று நடந்த ஓட்டு எண்ணிக்கையின் போது கருத்து கணிப்பு முடிவுகளை மெய்யாக்கும் விதமாக பாரதிய ஜனதாவே ஆரம்பத்திலிருந்து முன்னிலை பெற்றது. மொத்தமுள்ள 199 தொகுதிகளில் பாரதிய ஜனதா 161 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியது. ஆளும் காங்கிரஸ் கட்சி வெறும் 21 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று மோசமான தோல்வியை சந்தித்தது. சுயேட்சைகள் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் 17 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா அமோக வெற்றியை தொடர்ந்து முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா மீண்டும் முதல்வர் ஆசனம் ஏறுகிறார். ஜல்ராபதன் தொகுதியில் 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள வசுந்தரா ராஜே சிந்தியா கூறுகையில், பாரதிய ஜனதா வெற்றிக்கு மோடிதான் காரணம் என்றும் அடுத்த ஆண்டின் லோக்சபா தேர்தல் முடிவுக்கான அச்சாரம் இது என்றும் தெரிவித்தார். முதல்வர் அசோக் கெலாட் சர்தார்புரா தொகுதியில் வெற்றி பெற்றார். காங்கிரசின் தோல்வியை ஒப்புக்கொண்ட கெலாட் கவர்னர் மார்கரெட் ஆல்வாவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்தார். பாலியல் புகார்களில் சிக்கி மகிபால் மதர்னா, பாபுலால் நகார் போன்ற முக்கிய அமைச்சர்கள் பதவி இழந்ததும், விலைவாசி பிரச்சினை போன்ற ஆளும் கட்சிக்கு எதிரான மனப்பான்மையும் காங்கிரஸ் தோல்விக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துவிட்டன.